நிறைய பேர் இப்போ கேட்குற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி இருக்கிற கருப்பு நிறத்தை எப்படி சரி செய்யறதுன்னு அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் கழுத்தை சுற்றி சடனாக ஒரு அடர்ந்த கருப்பு நிறம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கலர் சேஞ்ச் வந்து ஜென்ரலாக லேடிஸ்க்கு டெலிவரி முன்னாடியும் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் இது வந்து அதிகமாக இருக்கும். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செயின் போட்டிருந்தாலோ இந்த செயினை சுற்றி ஒரு கருப்பு நிறமாக இருந்திருக்கும், இல்லை வேறு சில காரணங்களால் கழுத்து முழுவதுமே கூட பிளாக் கலர் வந்திருக்கும். ஸோ இது ரொம்ப எளிமையாக 3 நாட்களில் சரி செய்யலாம். இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டீம் எடுத்துக்கணும். ஸ்டீம் எடுத்துக்கிறதுக்கு என்னென்னா கழுத்தோடு சேர்த்து முகம் எல்லாம் சேர்ந்து கவர் பண்ணி சுடு தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கெட்டியான துணியை மேலே போட்டுட்டு ஆவி பிடிக்கணும். இது எதுக்குன்னா ரொம்ப நாள் தேங்கி இருக்கிற இறந்த செல்கள் வந்து இதனால் சுத்தமாகும். ஸ்கின்ல இருக்கிற சிறிய துளைகள் திறந்து அதில் இருக்கிற அழுக்குகள் வந்து வெளியேறும். இதனால் கண்டிப்பாக ஸ்டீம் பண்ணணும். அதை ஸ்டீம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு, பொடியாக இருக்கிற உப்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண உப்பு தான். அது கூட 2 ஸ்பூன் சமையல் சோடா இல்லைன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்க. இந்த சமையல் சோடா வந்து சோடா உப்புன்னு எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. இல்லை பேக்கிங் சோடா இருந்தால் அதையே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வீட்டில் யூஸ் பண்ண அந்த சாதாரண தூள் உப்பு அது கூட வந்து பேக்கிங் சோடாவோ சமையல் சோடாவோ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கருமையாக இருக்கிற கழுத்தை சுற்றி இருக்கிற கருமையில் நல்லா தேய்ச்சி விடுங்க. இதுக்கு நீங்கள் உடம்பு குளிக்கிறதுக்கு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிற நாரை பயன்படுத்தி நல்லா 5 நிமிஷம் தேய்ச்சி விடணும் கழுத்தை சுற்றி. ஸோ இந்த கலவை வந்து ஒரு நல்ல எக்ஸோஃபோலியேட்னா இது வந்து டெட் செல்ஸு அப்புறமா கருமை நிறம் இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு எக்ஸோஃபோலியேட் தான் இந்த பேக்கிங் சோடா இல்லை சோடா உப்பு, கோகோனட் ஆயில், அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பு, இதனாலான கலவை. ஸோ இதை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சிட்டு சுடு தண்ணியில் டவலை நினச்சி சுத்தமாக கழுத்தை தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னா ஒரு கப்பில் 3 ஸ்பூன் சந்தனம் எடுத்துட்டு அது கூட 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு ப்ளஸ் 2 ஸ்பூன் வந்து கோல்டு மில்க்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுட்டு மில்க்கை கோல்டு பண்ணி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி கழுத்தில் நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி போட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா 1 மணி நேரம் 1 ஹவர் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் தொடர்ந்து 3 டேஸ் செஞ்சிங்கன்னா நெக்கை சுற்றி இருக்கிற டார்க்னஸ் வந்து மெதுவாக அப்படியே மறைய ஆரம்பித்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கருமை மறைஞ்சு நார்மலாக உங்களோட ஸ்கின் கலர் என்னவோ அதை விட கலர் வந்து அந்த கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். Caught in the crossfire.